இப்போ வந்துங்க நம்ம டிஷ் வாஷரில் வந்துங்க பாத்திரமெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நைட்டு காலையில் தெரிஞ்சேந்துங்க இவ்வளோ பாத்திரம் வந்திருக்குங்க. கீழே ஸ்டாண்டில் வந்து நம்ம பெரிய பெரிய பாத்திரம், இன்னைக்கு நெய் காய்ச்சின பாத்திரங்க, அந்த மிக்சிங்க கழுவி முடிச்சோடனே இதில் தண்ணி இருக்குங்க. எப்படி இருந்தாலும் இது குழி மாதிரி இருக்கிறதுனால இருக்குங்க. அதை மறுபடியும் எடுத்து ஊற்றிக்கலாம். இது பொங்கல் பானைங்க. இந்த மாதிரி கரை இருக்கிறத நம்ம சில்வர் மஞ்சள் லைட்டாக தேய்ச்சோம்னா போயிடும். இது வந்து போகாதுங்க நம்ம இதில் டிஷ் வாஷர்லைங்க. இப்போ வந்து மேலே வந்து நம்ம குட்டி குட்டி பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரம்லாம் கீழே வச்சோம்னா உள்ளே போய் இந்த பெரிய ஹோல்ஸில் போய் இங்கே போய் மாட்டிக்கணும். அப்போ இந்த ஃபேன் சுற்றாதுங்க. அதனால சின்ன பாத்திரம்லாம் மேலே தான் வைக்கணும். நம்ம எப்போவுமே இந்த ஃபேனை வந்து இப்படி நேராக வச்சாதான் உங்களுக்கு பாத்திரம் வச்சு எல்லாம் கடைசியில் வச்சு சுற்றி விடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இது வந்து இந்த மூடியில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதை கழட்டிங்க, உப்பு 1 கிலோ போடணும். மாதம் ஒரு தடவைங்க ஃபேன் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய பாத்திரம் மட்டும் இதை எண்ணெய் பசை உள்ளதெல்லாம் கீழே வச்சுருக்குது. நம்ம இதை இன்னும் ஸ்டோர் பண்ணலாங்க. இது இப்போ ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்து வெறும் மஞ்சள் மட்டும் தேய்ச்சி அலாசி வச்சுருக்குதுங்க. ரொம்ப அலாச வேண்டியதில்லைங்க, சும்மா பேருக்கு மஞ்சளில் தேய்ச்சி வச்சுருக்குதுங்க. இதை வந்து உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். இதில் வந்து டம்ளரு, இது சின்ன பாத்திரம், இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம். இது கீழே வைக்கிற கடை இல்லைன்ட்டு இது நேற்று சக்கரை பாகு காய்ச்சணுனாலிங்க அது பெரிய எண்ணெய் பசை இருக்காது. இது ஒரு பாத்திரம். டம்ளரில் இப்படி வச்சுக்கலாம். இன்னும் இதுக்கு டம்ளரில் வைக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஸ்பூன் வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சாக்கி இது கீழே விழுந்துரும் சின்னதாகன்ட்டு ஒன்றிலே வச்சுருக்குதுங்க. நம்ம எத்தனை ஸ்பூன் வேணாலும் வச்சுக்கலாம். கரண்டி வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் இந்த இதில் வச்சுக்கலாம். ஜல்லடை வந்து இதில் வச்சுக்கலாங்க. ஜல்லடையில் கீழே வச்சா மாட்டிக்குங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் இது ஸ்டோர் பண்ணணுங்க. இது ஃபுல்லானோடனே நம்ம அதை போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம எப்போவுமே போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் மேலே ஒன்று இருக்குங்க, அதை சுற்றி விட்டோம்னா எந்த பாத்திரத்துலையும் படக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம கீழே வந்து இது வந்து நெய்யாச்சுனது மிக்சி மூடியும் வச்சுருக்குங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சிடணும். இதே சுற்றி பார்க்கணும். இப்போ ஏதாச்சும் பாத்திரத்தில் படுதான்னு பார்த்துக்கணும். எதுலேயும் படலைங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சோப்பு வில்ல மாதிரி ஒரே பாக்ஸில் ஒரு 10-20 இருக்குங்க. அது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சோப்பு போட்டு நம்ம வந்து இதை லாக் பண்ணிடணும். கொஞ்சம் அமுத்தி விட்டோம்னா லாக் ஆகிக்கும். திறக்கணும்னா இதை எப்படி திறந்துக்கலாம். அது நம்ம இது லாக் பண்ணிவிட்டு அது தானாக திறந்துக்கும் விளக்குறப்பங்க. இப்போ நல்லா டைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். இது வந்து 5 தடவை நம்ம டிஷ் வாஷரில் போட்டுட்டுங்க 6வது தடவை நம்ம இதில் வந்து இந்த மாதிரி லிக்விடு இருக்குங்க, பாலிஷ் பண்ணுற லிக்விடுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியலைங்க. இதில் ஒரு 2 மூடி அளவுங்க இதில் ஊற்றிட்டு ஒரு 5 தடவை நம்ம பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இன்னும் ஸ்டோர் பண்ணுற வேலை இருக்குதுங்க. கொஞ்சம் நமக்கு அப்பப்போ சேர்கிற பாத்திரத்தை இப்படி க்ளீன் பண்ணிவிட்டுங்க நம்ம இது மாதிரி லாக் பண்ணிக்கலாங்க. சுவிட்ச் பாக்ஸ் இங்கே பக்கத்துலேயே இருக்குதுங்க. நம்ம இப்போ போடணுன்னா சுவிட்ச் பாக்ஸை போட்டுட்டு ஆன் பட்டனுங்க ஆன் பண்ணிவிட்டுங்க ஆட்டோவில் வச்சுக்கலாங்க. அதிக வெயிட் ஆச்சுன்னா தானாக இங்கே இந்த கடாயின்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு வந்துடுங்க, தானாகவே வந்துடுங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குதுங்க. இது வந்து லேசாகத்தான் அமுத்தணும். அதிகமாக அமுத்துனா உள்ளே நின்றுக்குச்சுங்க. அது என்னன்னு தெரிலிங்க. நம்ம வந்து லேசாக அமுத்தினாலே போதுங்க, ஸ்டார்ட் ஆயிருங்க. 1:20 காட்டுங்க. ஒரு மணி நேரமாக அப்புறம் 20 நிமிஷம் ஆகுங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கு 2க்கும் ஒரே கனெக்ஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கு தண்ணி
தானாக போய்க்குங்க. இதுக்கு வந்து ஒரு டியூப்பு மாதிரி பிவிசி பைப் போட்டுங்க தண்ணி ஒரு இடத்துல விடணுங்க. அப்புறம் பின்னாடி வந்து நமக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிறக்கு இடம் இருக்குதுங்க. இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம். எப்படி லாக் பண்ணிக்கலாங்க, நம்ம போடும்போது எடுத்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் இப்போ மிஷின் ஆன் போட போகிறது இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்து முன்னாடிங்க போட்டுக்கலாங்க. ஆன் பண்ணி நம்ம பாத்திரங்களை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க.